சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவால மீனாவுக்கு பணம் கிடைச்ச சந்தோஷத்துல இருந்தாலும் சிந்தாமணியை ஃபோன் பண்ணி மீனா வெளுத்து வாங்குறாங்க. மீனா பேசின பேச்சால இங்க சிந்தாமணி பதில் பேச முடியாம அமைதியா இருக்க, உடனே மீனாவும் நேர்மையா உழைச்சிங்கன்னா நீங்களும் முன்னேறலாம், இப்படி ஏமாத்துனா அவமானப்பட்டு நிற்கணும், நீங்க என்ன ஏமாத்துனீங்க, இப்போ நீங்க ஏமாந்து போய் நிற்கிறீங்க, ஏன் வழியில இனி தலையிடாதீங்க சிந்தாமணின்னு ஃபோனை வைக்கிறாங்க. இதை விஜயா பார்த்துடுறாங்க. உடனே மீனாவும் அத்தை தான் இதுக்கு காரணம்னு நல்லாவே தெரியுது, ஏன்னா நான் பணத்தை எடுத்துட்டு ஆட்டோவில் தான் வரேன்னு வேற யார் இந்த சிந்தாமணிக்கிட்ட சொல்லியிருப்பா. சிந்தாமணியை மட்டும் இல்லை விஜயா அத்தையவும் சும்மா விடக்கூடாதுன்னு மெதுவாக இங்கே பார்த்துக்கிட்டே போன விஜயா கிட்ட போகிறாங்க மீனா. என்னத்தை என்னையே பார்த்துட்டு போகிறீங்க, நான் அந்த சிந்தாமணி கிட்ட தான் ஃபோனில் பேசினேன், எல்லாம் கேட்டுட்டு தானே நின்னீங்க. சிந்தாமணியை மட்டும் இல்லை உங்களையும் சும்மா விடக்கூடாதுன்னு தான் தோணுது, ஏன்னா சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி என்னை ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அப்படி நான் பணத்தை எடுத்துகிட்டு வர விஷயத்த யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தானே. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், இதை உடனே நான் இப்போ மாமா கிட்ட சொன்னேன், மாமா இருக்கிற கோவத்தில் உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க, என்னால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கேன். நான் நல்ல மருமக தான், ஆனால் இனி நீங்கள் நல்ல மாமியாரை நடந்துக்கோங்க, இல்லை மாமா கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னை வேலை செய்ய விடாமல் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை செய்கிறீங்கன்னு சொல்லி இப்போ பணத்தை எடுத்துகிட்டு போன சிந்தாமணிக்கு உதவி செஞ்சதும் நீங்கள் தானே. உங்களை பற்றி நான் பாட்டிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லி பாட்டியை வர வைப்பேன், பரவாயில்லையான்னு கேட்க, இதை கேட்ட விஜயா ரொம்ப கோவமாக, போதும் மீனா, இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான், நீ என்ன என் மாமியாரை ஃபோன் பண்ணி வர வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்க வந்தால் மட்டும் என்ன ஆக போகுது, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் அந்த சிந்தாமணிக்கு மட்டும் இல்லை யாருக்கும் உதவி செய்யலை, நீ ஏமாந்து போய் வந்து நின்ன, எப்படியோ முத்துவால் பணம் கிடச்சிருச்சு, அந்த சந்தோஷத்தில் உன் வேலையை பார்க்காம இப்படிலாம் திமிரா வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, புரியுதான்னு கேட்க, அத்தை எனக்கு நல்லாவே புரியுது, நான் டெக்கரேஷன் ஆர்டர் செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணி மட்டும் இல்லை நீங்களும் நினைக்கிறீங்க, இனி என் வழியில் சிந்தாமணியோ இல்லை நீங்களோ தலையிட்டா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து மீனா ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு விஜயாவும் இதுக்கு காரணம்னு பேசிட்டு போனதால் மீனா மேலே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. வர வர இந்த மீனா முத்து கூட சேர்ந்துக்கிட்டு என்னை மதிக்க மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசுகிறா, அவமானப்படுத்துகிறாளே, என்ன செஞ்சு இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுன்னு ஒன்றுமே புரியல. இந்த ரோகிணி மட்டும் என்னை நம்ப வச்சு ஏமாத்தாம உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த ரோகிணி எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பா. ரோகிணி கூட சேர்ந்து நான் இந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன். ஆனால் அந்த ரோகிணியே என்னை ஏமாத்திட்டாலே, அப்புறம் இந்த மீனாவை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னை நம்ப வச்சு எல்லாரும் ஏமாத்த தான் செய்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. ஊரில் இருக்க பாட்டி தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்க, அவங்க வீட்டில் வேலை பார்த்த அந்த அம்மாவும் பாட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆமாம், மனோஜோட மனைவியும் எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான், இப்போ என்ன, எப்பயும் மீனா முத்துவை பற்றி தானே கேட்ப, மனோஜை பற்றியும் மனோஜ் மனைவியை பற்றியும் எதுக்காக கேட்குறேன்னு விசாரிக்கிறாங்க பாட்டி. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன், அப்போ அந்த வீட்டில் மனோஜ் மனைவியோட ஃபோட்டோவை பார்த்தேன். அதை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சா அவங்க பையனுக்கு இந்த ரோகிணியை தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். ஆனால் என்ன, அவங்க பையன் கொஞ்சம் வயசு அதிகமாக, ரோகிணிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு கல்யாணமான கொஞ்ச நாளையிலேயே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களாம். ஆனால் ரோகிணியை எல்லாரும் அங்கே கல்யாணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற உண்மையை அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க பாட்டிக்கிட்ட வந்து ரோகிணியை பற்றி சொல்ல ஆரம்பிக்க, பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. நாளைக்கே நம்ம அந்த வீட்டுக்கு கிளம்பி போவோம், என்ன ஏதுன்னு கேட்டு உண்மையை தெரிஞ்சுப்போம். ஏற்கனவே அந்த மனோஜோட மனைவி ரோகிணி நிறைய பொய் சொல்லி அந்த விஜயாவையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் இருக்கா. ஆனால் இப்போ நீ சொல்கிறத என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, உண்மை தெரியாமல் நான் எதையும் பேச முடியாதுல்ல அப்படின்னு அந்த வீட்டில் வேலை பார்க்குற அம்மா பாட்டிக்கிட்ட இப்படி வந்து ரோகிணியை பற்றி சொல்ல, பாட்டி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. போய் பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாட்டி. அடுத்த நாள் காலையில் பாட்டி அந்த அம்மாவையும் கூட்டிக்கிட்டு அவங்க சொன்ன வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போனால் ரோகிணியோட அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பாட்டிக்கு
என்ன பேசன்னு தெரியல. ஆமாம், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு ஒன்றும் தெரியாத மாதிரி பாட்டி கேட்க, அவங்களும் நடந்த கல்யாண விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் கல்யாணி. இப்போ ஏதோ வெளியில் பெரிய பார்லர் வச்சு வேலை செஞ்சிட்ருக்கா. ஆனால் கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி இங்கே என் பையனையும் விட்டுட்டு போயிட்டா. கொஞ்ச நாளையில் என் பையனும் எங்கேயோ அவனப்பிலேயே இருந்து அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவன் முடியாமல் இப்போ எங்களை விட்டு பிரிஞ்சிட்டான். ஆனால் அந்த பொண்ணு ரோகிணி தான் பையன் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கா அப்படின்னு கல்யாணியை பற்றி அங்கே உள்ள எல்லாருமே சொல்ல பாட்டிக்கு ஒன்றும் புரியல. அப்போ இந்த ரோகிணி தான் மனோஜை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காளா? இவங்க எல்லாரும் கல்யாணின்னு சொன்னாலும் இவங்க சொல்கிறதும் அந்த பார்லரில் வேலை பார்க்குற ரோகிணியும் ஒரே மாதிரியில் இருக்குது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ உண்மையாகவே இந்த ரோகிணியோட அம்மா அப்பா எங்கே இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த கல்யாணி, இவங்களோட அம்மா அப்பா எங்கே இருந்தாங்க? அவங்க பேரை சொல்லுங்கள், அவங்க விலாசத்தை கொடுங்க, நான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, இங்கே ரோகிணியோட அம்மா இருந்த இடத்த பற்றி அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. பாட்டியும் அங்கே போய் விசாரிக்க, இங்கே ஏற்கனவே ரோகிணியோட அம்மாவும் கிறிஷும் இருந்த எல்லா உண்மையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிடுறாங்க. இந்த கல்யாணி வெளியூரில் வேலை பார்க்கறதுனால தன்னுடைய அம்மாவையும் பையனையும் பக்கத்தில் வச்சு கவனிச்சுக்கிறதுக்காக தன்னுடைய ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஏதோ கல்யாணம் வேற பண்ணியிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே நல்லா விசாரித்து பாட்டிக்கும் தெரியுது ரோகிணி ஏற்கனவே யார் கூட கல்யாணம் செஞ்சுருந்தாங்களோ அந்த ஆதாரமும் பாட்டிக்கு கிடைக்குது. அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கண்டிப்பாக ஊருக்கு போகணும். அண்ணாமலை கிட்ட மட்டும் இல்லை, விஜயா கிட்டையும் இந்த தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி ரோகிணி கிட்ட உண்மையை நம்ம கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. முத்து எப்பயும் போல் சவாரிக்கு கிளம்புறாரு. மீனாவும் பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை மீனாவை கூப்பிட்டு, ஏமா மீனா, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்னு நீ கவலைப்படாதம்மா, மனசு வேதனைப்படாத. பணம் கிடச்சிருச்சுல, முதல்ல சீதா கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு வா. அது மட்டும் இல்லாமல் நீ போகும்போது முத்துவையும் கூட கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனாவும், மாமா, நான் எப்பயுமே தனியாக போனாலும் நான் தைரியமாக தான் இருப்பேன். இந்த முறை திட்டம் போட்டு என்னை ஏமாத்தணும்னு நிறைய பேர் வந்து யோசிச்சு தான் இப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் மறுபடியும் நான் யாராலையும் இப்படி ஏமாற மாட்டேன்ல மாமா அப்படின்னு விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க. விஜயா உடனே, ஆமாம், நீ நிறைய சம்பாதிக்கிற, உன்னை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் வரப்போகிறாங்க, போய் இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவை பார்க்க போன மீனாவும் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்ல சீதாவோட அம்மானு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவுக்கு கிடைக்க இருந்த டெக்கரேஷன் ஆர்டர் சிந்தாமணியால் கிடைக்கலனாலும் இப்போ மீனாவுக்கு பூ டெக்கரேஷன் ஆர்டர் நிறையவே கிடைக்குது. அதனால் மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிறைய பேர் மீனாவை தேடி வந்து பூ வாங்கிட்டு போகிறாங்க. மீனாவுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்க வீட்டு வேலைகளை கூட செய்ய முடியாமல் பூ கட்டுறது, அங்கே மாலை கட்டுறது, டெக்கரேஷன் ஆர்டருக்கு ஏற்பாடு செய்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் ரோகிணியை பற்றின சந்தேகமும் இந்த ஃபோட்டோ ஆதாரமும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஊருக்கு போகணும் அப்படின்னு பாட்டியும் யார்கிட்டையும் சொல்லாமல் அடுத்த நாள் காலையிலேயே அங்கே அண்ணாமலை வீட்டில் வந்து நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், அம்மா என்னம்மா, எந்த ஒரு ஃபோன் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருந்தா முத்துவ அனுப்பியிருப்பேனே, இவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்ல, போதும் அண்ணாமலை, எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை, உண்மை தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா உண்மை, எதை பற்றி சொல்கிறீங்கன்னு கேட்க, நான் இப்போ தான் நான் வந்திருக்கேன், பொறுமையாக பேசிக்கிறேன். ஆமாம், என் பேத்தி மீனா எங்க, முத்து எங்க அப்படின்னு கூப்பிட்டு மீனாவை பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன மீனா, எப்படி இருக்க? முத்து, சவாரிக்கெலாம் சரியாக போறியா? ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கும் என் ஞாபகம் வரவே மாட்டேங்குது. ஏன் நீங்கள் 2 பேரும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க? என் மருமக விஜயாவுக்கு தான் என் மேலே அக்கறை இல்லை. நீங்கள் 2 பேரும் தான் அப்பப்போ ஃபோன் பண்ணி என்னை விசாரிப்பீங்கன்னா இப்போ நீங்களும் என்னை மறந்துட்டீங்களான்னு பாட்டி கேட்குறாங்க. உடனே முத்துவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொன்னால் நீங்கள் மனசு வேதனைப்படுவீங்கன்னு தான் நானே அமைதியாக இருந்தேன். அது வேற விஷயம் பாட்டி, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது என்னன்னு எனக்கு தெரியணும், வீட்டில் மறுபடியும் இந்த விஜயாவால் பிரச்சனையான்னு கேட்க, உடனே அண்ணாமலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, மீனா அம்மாவுக்கு காஃபி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்ல பாட்டிக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபியெல்லாம் குடிச்சிட்டு, என்ன மீனா மட்டும்தான் இந்த வீட்டில் மருமகளா? அவள் தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா? அந்த ரோகிணி ஸ்ருதின்னு 2 பேரும் என்ன இவ்வளோ நேரம் ரூம்லேயே இருக்காங்க? ஏன் விஜயா, அவங்களெல்லாம் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நீ சொல்லவே இல்லையா? முதல்ல அவங்க எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. என் மாமியார் வந்த உடனே ஆரம்பிச்சிருவாங்க, இனி என்னன்னா செய்ய போகிறாங்களோ தெரியல.
இதில் இந்த மீனா வேற நான் தான் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டேன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டா, என்ன மாட்டி விடாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு நினச்ச விஜயாவும், ரோகிணி, மனோஜ், பாட்டி வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாங்க. அங்கே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் ரோகிணி அவமானப்பட்டு பயந்துக்கிட்டே ஓரமாக நிற்கிறாங்க. உடனே பாட்டியும், என்ன மனோஜ், உன் மனைவி ரோகிணி என்கிட்ட பேச மாட்டாளா? என்னால் தான் அவள் இந்த வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்தா, ஆனால் என்னை கண்டுக்காம நிற்கிறா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு மனோஜ். இங்கே வந்த உடனே பாட்டி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ஏமா ரோகிணி, உன்னை பார்க்கணும் தாம்மா நான் வந்தேன், எனக்கு ஒரு உண்மையை சொல்லு அப்படின்னு ஆரம்பிக்க, பாட்டி என்ன பாட்டி, நான் எந்த உண்மையும் மறைக்கலையே, அதான் உங்கள் முன்னாடி ஏற்கனவே நான் சத்தியம் பண்ணியிருக்கேன்ல பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதெல்லாம் சரிதான், என் வீட்டில் வேலை பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, அங்கே உன்னுடைய ஃபோட்டோவை பார்த்ததா சொன்னாங்க. நானும் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக அடுத்த நாளே அந்த வீட்டில் போய் விசாரித்தேன். இதெல்லாம் பார்த்த உடனே என்னாலேயே இதெல்லாம் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு அந்த ரோகிணியோட கல்யாண ஃபோட்டோவை எடுத்து ரோகிணிக்கிட்டையும் மனோஜ் முன்னாடியும் காமிக்க, ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன், இது என்னோட கல்யாண ஃபோட்டோ தான், எப்படி இவங்களுக்கு கிடச்சிது? ஒருவேளை அம்மா கொடுத்துருப்பாங்களா, இல்லை வேற சொந்தக்காரங்க யாரும் சொல்லியிருப்பாங்களா? பதில் பேச முடியலையே. விஜயாத்தை ஏற்கனவே என் மேலே கோவமாக இருக்காங்க, சந்தேகப்படுறாங்க. இப்போ பாட்டி இவ்வளோ பெரிய ஆதாரத்தோடு வந்து நிற்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு யோசித்த ரோகிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. பாட்டிக்கு நல்லாவே தெரியும், ஆதாரத்தையே காமிச்சாலும் ரோகிணி ஏதாவது பொய் சொல்லி இந்த பிரச்சனையை பெருசாக்க கூடாதுன்னு தான் நினைப்பா. ஆனால் நாம் இதை அப்படியே விட்டுறக்கூடாது, இது ரோகிணி தான் அப்படின்னு நம்ம விசாரிச்சதுலேருந்து நல்லாவே தெரியும். ரோகிணி இன்னும் பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா, உண்மையை அவளையே சொல்லணும், அப்படி இல்லைன்னா சொல்ல வைக்கணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க பாட்டி. ரோகிணி பதில் பேசாமல் அமைதியாகவே இருக்க, உடனே ஆதாரத்தை எல்லாரும் முன்னாடி காமிக்கிறாங்க. என்ன ரோகிணி, உண்மையை சொல்ல முடியலையா? உங்கள் அம்மா, உன் பையனு எல்லாரும் இங்கே தானே இருக்காங்களாம், நீ தானே ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் எங்கேயோ தங்க வச்சிருக்கிறியாமே, உண்மையெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நீ பொய் சொல்லி ஏமாத்தலான்னு நினச்சாலும் இன்னும் வேறு ஆதாரத்தெல்லாம் காமிப்பேன், பார்க்குறியான்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்ல, நான் இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டேன், பதில் சொல்லலை. நீ என்ன கேள்வி கேட்குற? நீ தான் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்க, புரியுதா? ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கா? எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச? ஆதாரத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவது உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தா அமைதியாக இருக்க. என்ன விஜயா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சியா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை உண்மையாகவே இது ரோகிணி தானா? எனக்கு நம்பவே முடியலத்த. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் எப்படி இந்த ரோகிணியை மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்? ஒன்றுமே புரியல. இந்த ரோகிணி பொய் சொல்லி ஏதோ மனசு மாறிட்டா, திருந்திட்டான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காளா? அப்புறம் எதுக்காக உங்கள் முன்னாடி இவ சத்தியம் பண்ணா, எல்லாரையும் நம்ப வச்சு இன்னொரு முறை ஏமாத்தினா அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க. ரோகிணி, உன்னை பற்றின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனியும் உண்மையை மறைக்கலான்னு நினச்ச நீ தான் அவமானப்பட்டு நிற்ப. உன் அம்மா யார், உன் பையன் எங்கே இருக்கான்? சொல்லப்போனால் அந்த கிறிஷ் தான் உன்னுடைய பையனோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா ஏற்கனவே இருந்த அந்த வீட்டில் போய் விசாரித்தப்ப எல்லாரும் கிறிஷை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மை தெரியணுன்றதுக்காக தான் உடனே யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்தேன். கல்யாணமான விஷயத்த ஏன் மறைச்ச? உனக்கு ஒரு பையன் இருக்கான், கூட உங்கள் அம்மாவும் இருக்கும்போது உன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காம எதுக்காக மனோஜோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச? விஜயாவுக்கு பணம் தான் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் ஒரு திட்டம் போட்டு இப்படி ஒரு குடும்பத்தை ஏமாத்திட்டல அப்படின்னு பாட்டி கேள்வி கேட்க, மனோஜும் என்ன ரோகிணி, என்னது ஏன் இவ்வளோ பொய் சொன்னேன்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், இதுக்கும் காரணம் நான் உன் மேலே வச்ச பாசம் தான்னு சொல்கிறாங்க. என்னது, என்னை ஏமாற்றிட்டு ஏதோ என் மேலே வச்ச பாசத்தால் தான் இப்படி கல்யாணம் பண்ண, உண்மையை மறைச்சேன்னு சொன்னால் இன்னும் நான் உன்னை நம்பிட்டு இருப்பேனா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறது பாட்டி, விஜயாத்தைக்கு ஏற்ற மருமக தான் இந்த ரோகிணி. விஜயாத்தையும் வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்துறாங்க, இந்த ரோகிணி அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா மீனா என்ன சொல்கிறேன்னு பாட்டி கேட்க, ஆமாம் பாட்டி, எனக்கு அந்த சிந்தாமணி பிரச்சனை செஞ்சாங்க. நான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் சிந்தாமணிக்கு பெரிய திட்டம் போட்டு கொடுத்ததே இந்த விஜய அத்தை தான். இப்படி குடும்பத்தை ஏமாத்தின இவங்களுக்கு இப்படி மருமக தானே அமைவாங்க அப்படின்னு கேட்க, உடனே அண்ணாமலையும், என்னமே நான் சொல்கிறேன், அப்போ நீ பணம் எடுத்துகிட்டு போனது ஆட்டோவில் தான் பணம் எடுத்துகிட்டு போகிற, மஞ்சப்பையில் தான் பணம் எடுத்துகிட்டு போனேன்னு எல்லா உண்மையும் சிந்தாமணிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது விஜயாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா,
சரியாக சொன்னீங்க. நான் பணம் எடுத்துகிட்டு வரேன், அந்த பணம் இருந்தால் தானே டெக்கரேஷன் ஆர்டரை நான் செய்ய முடியும். அதனால் எனக்கு பிரச்சனை செஞ்சால் அந்த பணம் என்கிட்ட இல்லைன்னா டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்காதுன்னு சிந்தாமணி கூட சேர்ந்து திட்டம் போட்டது விஜயாத்தை. இப்படி என்னை ஏமாத்தணும்னு விஜயாத்தை நினச்சாங்க. என்னை அவமானப்படுத்தணும், எனக்கு பெருசாக எந்த ஒரு வேலையும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதனால தான் இந்த விஜயாத்தைக்கு இப்படி ஒரு ஏமாத்துற மருமகளே கிடச்சிருக்காங்க. சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், பாட்டி நீங்கள் தனியாக இருந்து இவ்வளோ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் ஏற்கனவே மீனா கிட்ட சொன்னேன், இந்த பார்லலம்மா சரியில்லை, ஏதோ பெரிய உண்மையை மறைச்சிட்ருக்காங்கன்னு. ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும், அவங்களுக்கு கிறிஷ் தான் பையன் அப்படின்றத பற்றி நான் யோசிக்கவே இல்லை பாட்டி. அதுவும் அம்மாவால் மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது தெரியுமா? மீனா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தா பாட்டி அப்படின்னு ரோகிணியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே மீனா கோவத்தில் விஜயாவை பற்றின உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே விஜயா பக்கம் திரும்பி கேட்குறாங்க, என்னது இது? நீ மீனாவை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் எதுக்காக இப்படி பிரச்சனை செஞ்ச? உன்னை நம்பி மீனா இந்த வீட்டில் இருக்க முடியாது போல. மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்டது தப்புன்னு நான் உனக்கு சொல்லி புரிய வச்சேன். அதுக்காக மீனா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீ சிந்தாமணி கூடலாம் சேர ஆரம்பிச்சிட்டியா? திருந்த மாட்டியா? அதனால தான் உன் பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாட்டி திட்டும்போது மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். ரோகிணி என்னை ஏமாற்ற போய் தான் இந்த முத்து, மீனா, என் மாமியார்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. ஏன் பொய் சொன்ன, ஏன் என்னை ஏமாத்தின அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. உடனே பாட்டி, அமைதியாரு விஜயா, நீ என்னை ஏமாத்தல, ஏன் மீனா முத்துவை நீ ஏமாத்தல, அவங்களுக்கு என்ன நல்லதா செஞ்சிட்டு இருக்க? மீனா முத்துவை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சி நிறைய திட்டம்லாம் போட்டேன். இப்போ ஓ மருமகளால் நீ தான் தலை குனிஞ்சு நிற்கிற. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அந்த பேச்சு பேசின. மனோஜும் நீயும் சாதாரண வேலையாக செஞ்சீங்க. இப்போ எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு பதில் பேச முடியாமல் நிற்கிற. இப்போ ரோகிணி எப்படி தப்பு செஞ்சிட்டான்னு நீ கோவத்தில் அவளை வெளுத்து வாங்குறியோ அதே மாதிரி தான் ஓ மேலே எனக்கும் கோவம் இருக்குது. ஏன்னா 3 மருமகளையும் ஒரே மாதிரி நீ பார்க்க மாட்டேங்கிற. நீ திருந்த தான் ஏமாத்துற ரோகிணியும் திருந்துவா. ஆனால் நீ திருந்தாத வரைக்கும் உன்னை ரோகிணி ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பா. இப்போ இந்த உண்மையை நான் சொல்லலைன்னா நீ இன்னும் ரோகிணியை பற்றி நல்ல விதமாக தானே யோசிச்சிருப்ப. ரோகிணி கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக மனசு மாதிரி ரோகிணியை ஏற்றுட்டு இருப்பல்ல. ஆனால் மீனாவை மட்டும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மீனா வேலைக்கு போகக்கூடாது, அப்படி வேலை செஞ்சாலும் வீட்டு வேலையை செய்யணும். என்னது இது, நீ திருந்த மாட்டியா அப்படின்னு விஜயாவை ரொம்ப கோபமாக திட்டினது மட்டும் இல்லாமல் ரோகிணி முன்னாடியே விஜயாவை பலார்னு பாட்டி வெளுத்து வாங்குறாங்க. உடனே அண்ணாமலையும், அம்மா நீங்கள் செய்கிறது தாம்மா சரி. சொல்லப்போனால் இந்த விஜயாவால் தாம்மா இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை. இந்த ரோகிணி நம்மளை ஏமாத்திருக்கானா அதுக்கு காரணமே இந்த விஜயா தானே. இந்த விஜயா நம்ம பேச்செல்லாம் கேட்காம மனோஜுக்கு இந்த ரோகிணியை பற்றி விசாரிக்காமல் கல்யாணத்தை செஞ்சு வச்சா. இந்த ரோகிணி என்னடானா பணக்கார வீட்டு பொண்ணு மட்டும்தான் இல்லை, பார்லர்லையும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டா. ஏதோ ஸ்டாஃபாவது வேலை பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஏற்கனவே கல்யாணமான விஷயத்த ரோகிணி இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி மறைப்பான்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. ஏமா ரோகிணி, உனக்கு அம்மா பையன் எல்லாரும் இருக்கும்போது ஏமா உண்மையெல்லாம் மறைச்ச? இந்த விஷயம் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் தெரியுமா? 3 பேரும் சேர்ந்து தான் எங்களை ஏமாத்துனீங்களா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக கேட்க, உடனே விஜயாவும், இல்லைங்க, நான் எதுக்குங்க ஏமாற்றணும்? இந்த உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக மனோஜுக்கு இந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். நான் எதுக்குங்க மனோஜோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை செய்யணும்? என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டா இந்த ரோகிணி. இப்போ என் பையனோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் மனோஜுக்கு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும். எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், இந்த ரோகிணியால் சொத்தெல்லாம் வரும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் நிற்கிறேனே, அதுவும் இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கே, நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்னு விஜயா அழுகிறாங்க. உடனே பாட்டியும், இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? இப்போ கூட திருந்தாமல் மீனா வாழ்க்கையில் நீ பிரச்சனை செய்றியே, அதெல்லாம் தப்பு இல்லை, அதை நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, மீனா என் பேச்சை கேட்கல, அதனால தான் நான் என்னவோ கோவத்தில் சிந்தாமணிக்கிட்ட இப்படி சொன்னேன். ஆனால் அந்த சிந்தாமணியால் மீனா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போவான்னு நான் எதிர்பார்க்கல. பணத்தை மட்டும்தான் சிந்தாமணி எடுத்தான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, ஏன் மீனாவோட பணத்தை சிந்தாமணி எதுக்கு எடுக்கணும்? இதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது நீ தானே. அப்போ மீனா அழுதுகிட்டே வரும்போது நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல்ல. இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை? நீ என் மருமகளாக இருக்க கொஞ்சம் கூட உனக்கு தகுதியே இல்லை. அதனால தான் உனக்கு இப்படி ஒரு மருமக வந்திருக்கா. என்ன நீ செய்கிற தப்பால் உன் பையன் மனோஜுக்கு தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. நீ திருந்தாத வரைக்கும் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, அத்தை நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ரோகிணி மீனான்னு 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க. அப்போயாவது நானும் மனோஜ் மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோமான்னு பார்க்கலாம். என்னை ஏமாத்தின இந்த ரோகிணி இனி இங்கே இருக்கவே கூடாது. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கும்போது என்னை இப்படி ஏமாத்திட்டாளே
அப்படின்னு ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. உடனே பாட்டியும், நீயும் இந்த வீட்டில் இருக்காத, வீட்டை விட்டு வெளியில போ, தப்பு செஞ்ச ரோகிணி பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டான்னு இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துற, வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறல்ல, நீயும் தான் மீனாவை நம்ப வச்சு ஏமாத்திருக்க. மீனாவை பற்றி சிந்தாமணி கிட்ட சொன்னதும் பெரிய தப்பு தான். உன்னை நம்பி மருமகளா மீனா எப்படி சந்தோஷமாக இந்த வீட்டில் முத்து கூட வாழ முடியும்? முத்து மீனாவை பிரிக்கணும்னு நினைக்கிற, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற, நீ எப்படி ஒரு நல்ல மாமியாராக இருக்க முடியும்? எனக்கு என்னைக்கும் ஒரு நல்ல மருமகளா நீ இருந்ததே இல்லை. அதனால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போ. அப்போ தான் என் பையன் அண்ணாமலை, என் பேத்தி மீனா, முத்துன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. நீ செஞ்ச தப்பால் தானே மனோஜுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்தது அப்படின்னு பாட்டி கேள்வி கேட்குறாங்க. மனோஜோட ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு என்னால் தாங்கிக்க முடியல. இந்த உண்மையெல்லாம் என் பையன் அண்ணாமலைக்கு தெரிஞ்சா அவனும் தாங்கிக்க மாட்டான். எப்படி இதை சொல்கிறதுன்னு அவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன். ஆனால் நீ ஒரு கல்யாணத்தை பற்றி பெருசாக நினைக்காம சொத்து வந்தாதான் நல்லா இருக்கும்னு சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு இந்த ரோகிணியை நம்பி மனோஜ் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்ட. இனி இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னால் உன் மருமக 3 பேரும் சந்தோஷமாக இல்லை, உன் பசங்களோட வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ரோகிணியே உன்னை நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கா. இப்போ ரோகிணி செஞ்சது தப்புன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நீ முடிவெடுத்தல்ல, அதே மாதிரி நீ செஞ்ச தப்புக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நான் உன் மாமியார் தானே, மரியாதையாக வெளியில் போ விஜயா. ரோகிணியவும் கூட கூட்டிகிட்டு போ. இனி ரோகிணிக்கும் உனக்கும் இந்த வீட்டில் இடமே இல்லை. அது என்ன மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நீ திட்டம் போடுறது? மீனா ஒன்றும் உன்னை மாதிரி ஏமாறலை, யாரையும் ஏமாத்தலை. அதனால் நேர்மையாக வேலை செய்கிற மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. இங்கே அண்ணாமலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னைக்காவது இந்த வீட்டில் ஒன்னால் பிரச்சனை வராமல் இருந்திருக்கா? ஒன்னால் அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் மனசு வேதனையில் தான் இருக்கான். என் பையன்தான் உன்னை எதிர்த்து பேச மாட்டேங்கிறானேன்னு நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நீ வீட்டை விட்டு வெளியில் போறியா, இல்லை நானே உன்னை வெளியில் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே ரோகிணியும், மனோஜ் நீயாவது புரிஞ்சுக்கோ, எல்லாரும் என்னை மன்னிக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கேனா உன் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தானே. உன் பாட்டியும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, உன் அம்மாவும் என் மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க. ஆனால் நீயாவது என்னை விட்டு கொடுக்காம என்னை புரிஞ்சுப்பேன்னு பார்த்தா நீ என் மேலே இவ்வளோ கோவப்படுற. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இவ்வளோ பெரிய பொய்யை சொன்னேன். ஆனால் இப்போ உன்னை பிரிஞ்சு போக சொல்கிறாங்க. என்னால் இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு அழுகிறாங்க. உடனே விஜயாவும், அதெல்லாம் முடியும். நீ பொய் சொல்லும்போது இதை பற்றி யோசிச்சிருக்கணும். உன்னால் என் மாமியார் முன்னாடி நான் தான் பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறேன். உன் கூட என்னையும் வீட்டை விட்டே போக சொல்கிறாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நீ என்ன ஏமாத்தின? நான் அந்த முத்து மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சேன். அதுக்கே எங்கள் அத்தை அந்த பேச்சில் பேசுகிறாங்கன்னு சொல்ல அமைதியார் விஜயா. இதுக்கு மேலே ஏதாவது பேசுன அவ்வளவுதான், என் மருமகனை கூட உன்னை பார்க்க மாட்டேன். நீ எல்லாரையும் ஏமாற்ற போய் தான் உனக்கு இந்த ரோகிணி இப்படி ஒரு மருமகளை அமைஞ்சிருக்கா. ரோகிணி, நான் இனி உன்னை மன்னிக்க தயாராக இல்லை, வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜயாவும், அத்தை நான் உன்ன அந்த ரோகிணி மாதிரி பெரிய தப்பெல்லாம் செய்யலையேன்னு கேட்க, என்ன பெரிய தப்பெல்லாம் செய்யலைன்னு சொல்கிற? அந்த சிந்தாமணியை அனுப்பின ஆளுங்களால் மீனாவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நல்ல வேலை மீனா இப்போ சந்தோஷமாக முத்து கூட இருக்கா, பணமும் கிடச்சிருச்சு. நீ செஞ்ச பிரச்சனையால் மீனா நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்க முடியாது. எனக்கு மீனா முத்து தான் முக்கியம். அவங்க இந்த வீட்டில் சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது விஜயா. அதனால் நான் சொல்கிறத கேளு. இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை. மீனா முத்து அண்ணாமலைன்னு இவங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்க நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு இங்கே விஜயாவை வெளுத்து வாங்கி பாட்டி வீட்டை விட்டு வெளியில் போக வைக்கிறாங்க. இங்கே இப்படி பாட்டி ஒரு முடிவெடுக்க மீனாவும் முத்துவும் அமைதியாக இருக்காங்க. அண்ணாமலையும் கண்டுக்காமல் இருக்காரு. இதை பார்த்த விஜயா மீனாவை பார்த்து, இப்படிலாம் நடக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. என் மாமியாரை நீயே வர வச்சு உண்மையெல்லாம் அவங்க முன்னாடி சொல்லி நீ இந்த வீட்டில் இருக்கணும், நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா? நல்லா என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு மீனாவும், நீங்கள் செஞ்ச தப்புக்கு தான் அத்தை உங்கள் மாமியார் உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க. நான் எந்த தப்பும் செய்யலை. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாட்டி மாமான்னு எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. தப்பு செஞ்ச நீங்கள் தான் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. இனியாவது தப்பு செய்யாமல் திருந்துங்க அத்தைன்னு சொல்கிறாங்க மீனா. சிந்தாமணி கூட சேர்ந்து எப்படியாவது மீனாவை அவமானப்படுத்தணும், மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச விஜயாவுக்கு பாட்டி சரியான பதில் கொடுத்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்தின உண்மையை எல்லாரும் முன்னாடியும் ஆதாரத்தோடு சொல்லி இங்கே ரோகிணிக்கும் சரியான பதில் கொடுக்குறாங்க. ரோகிணி விஜயா வீட்டை விட்டு வெளியில் போக அண்ணாமலை ரொம்பவே சோகத்தில் இருக்காரு.
திருந்தாத விஜயா யார் பேச்சையும் கேட்காம ரோகிணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மனோஜோட வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை இல்லை. இந்த ரோகிணி வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுனால ரோகிணி மேலே மட்டும் இல்லாமல் விஜயா மேலேயும் கோவத்தில் இருக்காங்க.